எங்க வீட்டுக்கு வந்த பாட்டியுமே டைரக்டா எங்க மனோஜ் கிட்ட நீ முதல்ல உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மனோஜுமே இங்க எதுவுமே பேசாம சைலண்டாவே நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த பாட்டியுமே என்னடா முழிக்கிற, நான் சொல்றேன்ல முதல்ல அவளுக்கு கால் பண்ணி வர வை, முதல்ல அவளை வர வச்சு இங்க வச்சு பேசினாதான் என்ன பிரச்சனை, இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன நம்ம தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே கரெக்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜுமே ஃபோன் எடுக்காம நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க முத்துவுமே டேய் பாட்டி சொல்றாங்க ஒழுங்கா ஃபோன் எடுத்து பண்ற வழியை பாரு, இந்த மாதிரிலாம் சொதப்பிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜை மிரட்டி ஒரு வழியா ரோகிணிக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. ஆனா ரோகிணியுமே மனோஜ் கால் பண்ணுவாருன்ற நம்பிக்கையில இருந்தாலும் இங்க மனோஜ் கால் பண்ண உடனே எடுக்காம லைட்டா கொஞ்சம் ஈகோ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப மனோஜ் கிட்ட சொல்ல போனா அவர் நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிருக்காரு, ஆனா மறுபடியும் நமக்கு கால் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் மனசுக்குள்ள மனோஜ் மேல கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு வழியா மனோஜோட கால் அட்டன் பண்ணி மனோஜ் நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் மேல இருக்கிற ரொம்ப லவ்வோடையும் அன்போடையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜுமே இங்க ரோகிணி மேல 1% கூட அன்பே இல்லாத மாதிரி பாட்டி வந்திருக்காங்க, அவங்க உனக்கு கால் பண்ண சொன்னாங்க, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி ஏதோ எழுதி கொடுத்து பேச சொன்ன மாதிரி அப்படியே அக்யூரேட்டா எழுதி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் மனோஜ் அப்ப கூட நீ எனக்கு கால் பண்ணல, பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தானே நீ இப்போ என்ன வர சொல்ற, நான் வரமாட்டேன் மனோஜ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனோஜுமே எங்க பாரு ரோகிணி இந்த மாதிரிலாம் அப்படி பேசிட்டு இருக்காத, பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்ன ஆனாலும் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை டிமாண்ட் பண்ணி இங்க மனோஜுமே வர சொல்றாரு. எங்க ரோகிணியுமே சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க பக்கத்துல இருக்க வித்யா கிட்ட இப்போ மனோஜ் கால் பண்ணி பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன கூப்பிடுறான். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அத்தை என்ன அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்துல ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கேன், அத்தை என் மேல கை வைக்க கூடாது, இனிமேல் என்ன அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன், இது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ நான் இந்த விஷயத்தை மட்டும் கியூர் பண்றதா இல்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நான் கியூர் பண்றதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வித்யாவுமே ரோகிணி நீ மறுபடியுமே போய் சொல்லணும்னு நினைக்காத ரோகிணி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த பிரச்சனையோட பிரச்சனையா அங்க கிறிஷ் இருக்கிற விஷயத்தையும் நீ சொல்லிட்டு தயவு செஞ்சு இப்படி நீ பேசாம இதையும் மறைச்சிட்டு இருந்தானா உனக்கு தாண்டி பின்னாடி பெரிய பிரச்சனை, நான் சொல்றதை கேளுடி, மனசுக்குள்ள ஒரு பொய்யை வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம தலையில ஒரு பாரம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால உன்னை பத்தியான எல்லா உண்மைகளையும் நீ இந்த பக்கம் விஜயா கிட்டையும் அவங்க ஃபேமிலி கிட்டையும் சொல்லிடு, அப்பதான் எல்லா விஷயமும் சரியாகும். ஏன்னா இப்ப பாட்டி வந்திருக்காங்க, அவங்க மட்டும் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா பாட்டியோட பேச்சை மீறி இங்க விஜயாவால ஒண்ணுமே பண்ண முடியாது, பாட்டி இருக்கும்போது விஜயா ஒரு டம்மியா இருக்காங்க நீ என்கிட்ட சொல்லியிருக்க, அதனாலதான் சொல்றேன் நீ கொஞ்சம் மனசை ரெடி பண்ணிட்டு போ, உன்னை பத்தியான எல்லா உண்மைகளையும் அவங்க கிட்ட பேசிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட அவங்களும் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு மாதிரி ரோகிணியுமே எங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா ரோகிணியை பார்த்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சும்மா பயங்கரமா காண்டாக ஆரம்பிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து இதுக்கப்புறம் மனோஜையும் ரோகிணியும் ஒன்னா சேர்ந்து வாழ வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு முடிவோட இருக்காங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலையோட மனசுலயுமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஏன்னா இது யாரும் சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய தப்புலாம் கிடையாது. ஆனா அவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா, மனோஜ் மேல விருப்பப்பட்டிருக்கா, அப்ப விஜயா தான் இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் சொன்னதுனால விஜயாவை ஏமாத்துறதுக்காக இப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள ரோகிணி மேல ரொம்ப பெரிய எண்ணங்கள்லாம் கிடையாது, கெட்ட எண்ணங்கள். ஆனா அவர் ரொம்பவே கியூராவும் தெளிவாகவும் ரோகிணியும் மனோஜையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காரு. ஆனா இங்க ரோகிணி வீட்டுக்குள்ள வந்த விஷயம் சுத்தமா இங்க விஜயாக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா விஜயாக்கு அவங்க ரோகிணி ஏமாத்துற விஷயங்கள் மட்டும்தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாந்துட்டோமே, அவளோட வார்த்தைகள்ல நம்பி நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரோகிணி நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஆனா இருந்தாலும் இங்க பாட்டி இருக்காங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. அப்ப ரோகிணி உள்ள வந்த உடனே எங்க பாட்டியுமே என்ன ரோகிணி இதெல்லாம் என்னாச்சு உனக்கு, மீனாவுக்கு அடுத்ததான் ஒரு நல்ல பொண்ணுன்னு சொல்லி நான் ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் செய்வேன் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எங்க பாட்டி லைட்டா கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரோகிணியுமே பாட்டி நான் அதுக்காக இல்ல, எனக்கு மனோஜ் மேல விருப்பம் இருந்துச்சு, மனோஜ்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஆனா பாட்டியுமே எங்க பாருமா, நீ மனோஜ் மேல விரும்பினதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை, இந்த மாதிரி எங்க வீட்டுல விஜயா பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நீ இந்த விஷயத்தை பத்தி விஜயாவை தவிர வேற யார்கிட்டயும் நீ கன்சல்ட் பண்ணிருக்கணும்ல, விஜயாவை தவிர டைரக்டா மனோஜ் கிட்ட பேசியிருக்கலாம், இல்லையா இல்ல எங்க வீட்டுல அண்ணாமலைட்ட பேசியிருக்கலாம், இல்ல நான் வரல என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எங்க கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன்னா உன் மனசை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நாங்க கண்டிப்பா மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போறோம், நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண, இதனாலதான் இப்ப விஜய் இவ்வளவு கோவத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி பண்ண தப்ப கரெக்டா எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா மறுபடியும் பொறுமையா இருக்காம, ஆமா இவளை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும், பணக்கார வீட்டு பொண்ணு மலேசியால இருந்து வந்தான்னு சொல்லி எத்தனை பொய், இவ பொய்யெல்லாம் நம்பி நான் முட்டாளாவே ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாட்டியுமே எங்க பாரு விஜயா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, குறுக்க பேசக்கூடாது என்ன, நீ வாயை மூடிட்டு அமைதியாரு அப்படின்ற மாதிரி பாட்டி விஜயாவை கண்ட்ரோல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையும் இங்க டைரக்டா விஜயாவை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு
எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க, நீங்க முதல்ல அமைதியாரு அப்படின்ற மாதிரியும் எங்க விஜயாவை சைலண்ட் ஆக்குறாங்க. அதே நேரத்துல இங்க மீனாவுமே, இங்க பாருங்க ரோகிணி, இப்போ பாட்டி இருக்காங்க, உங்க மனசுல இருக்க விஷயங்களை நீங்க ரொம்ப ஓப்பனா பாட்டி கிட்ட சொல்லுங்க, உங்களோட பிரச்சனைகளை கியூர் பண்ணி மறுபடியும் நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பாட்டி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க இந்த விஷயத்துல கோச்சிக்கிட்டு நீங்க வெளியில போன போது நீங்க சொன்னீங்க, என்கிட்ட என்னோட சைடு தரப்பு நியாயத்தை நீங்க கேளுங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்க தரப்பு நியாயத்தை நீங்க பாட்டி கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மீனா ரொம்பவே தெளிவா எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ரோகிணியுமே தான் சைடு இந்த பக்கம் மனோஜ் விரும்பினதாகவும், அது மட்டும் இல்லாம மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மனோஜ் அப்ரோச் பண்ணது, அதுக்கப்புறம் தான் விஜயாவை பற்றி தெரிய வந்து அவங்க கிட்ட இப்படி ஒரு பொய்யை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணுது என் தப்பு தான், சொல்லப்போனால் நான் மனோஜை விரும்புறதுனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி கிட்ட ரோகிணியுமே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு இங்கே அப்ரூவராகவே ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க காலிலையும் விழுந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பாட்டியுமே சரி விடு, எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் விடு, இதுக்கு மேலே எந்த தொந்தரவு இல்லாமல் நம்ம நீட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டியுமே ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் இன்னொரு சைடு விஜயாவுமே, இங்கே பாருங்க, இவளை ஈஸியாலாம் நம்பிடாதீங்க, இவ எக்கச்சக்க போய் சொன்னவ, அது இல்லாமல் மறுபடியும் இவளை இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க விட மாட்டேன், ஏன்னா இவளை இந்த வீட்டுக்குள்ள பார்க்கும் போதெல்லாம் நான் ஏமாந்த விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வரும், இவளை மாதிரி ஒரு துரோகி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க விஜயா மறுபடியும் ரோகிணி அடிக்கிறதுக்காக கை வாங்க போறாங்க. ஆனா கரெக்டா குறுக்க வந்த பாட்டியுமே விஜயாவோட கையை பிடிச்சிட்டு, என்ன விஜயா, நான் இருக்கும் போது இந்த மாதிரி பொண்ணுங்களை அடிக்க போறேன், என்ன வேணா உன்னோட பொண்ணா, இந்த மாதிரி உன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா, அவளை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, முதல்ல நீ கையெடு, நீ வந்து பணத்துக்காக ஏமாந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டுனா நீ ஏமாந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவா, நீ இந்த மாதிரி பணத்துக்காக பேய் மாதிரி அலைஞ்சதுனாலதான் அவ அந்த விஷயத்தை பயன்படுத்தி இப்போ உன் பையனை கல்யாணம் பண்ணிட்டா, இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதுக்குலாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி இங்க பாட்டி சொல்றாங்க. ஆனா இது கேட்டு இருக்க விஜயாவுமே, இங்க பாருங்க, என் பையன் விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன், என் பையனுக்கு அவ வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஏமாத்திக்காரி என் பையன் லைஃப்ல இருக்கவே கூடாது, நான் மனோஜை டைவர்ஸ் பண்ண வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இங்க விஜயா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா குறுக்க வந்த அண்ணாமலையுமே, ஓஹோ, அப்போ மனோஜை நீ ரோகிணியை டைவர்ஸ் பண்ண வைக்க போற, டைவர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் மனோஜை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, சொல்லப்போனா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம போயிடுமே, அதை பத்தி யோசிச்சு பார்த்தி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயோட புத்தியில உரைக்கிற மாதிரி இங்க அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குறுக்க வந்த பாட்டியுமே இங்க விஜயாவை பார்த்து, விஜயா, பசங்க லைஃப்பை பத்தி யோசிக்காம நீ உன் மனசுல நீ ஏமாந்ததை நினைச்சு யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அவனோட வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ண பாக்குற, ஒன்ன மாதிரிலாம் எங்களால விட முடியாது, அதனால நான் தெளிவா இதுக்கு ஒரு முடிவு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா, நீ போய் கற்பூர தட்டை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி மீனாவை கற்பூர தட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே கற்பூரத்தை பத்த வச்சு இந்த பக்கம் திருநீர்த்தோட வராங்க. அப்ப கரெக்டா இங்க பாட்டியுமே, இங்க பாரு ரோகிணி, இவ்வளவு நேரம் நீ சொன்னது எல்லாமே மனோஜ்காக தான் பண்ணேன்னு சொன்னேன், நீ சொன்ன போய் எல்லாத்தையும் நாங்க விடுமா, இது எல்லாத்தையும் நாங்க மறந்துடுறோம், இதுக்கு மேல நீ எந்த ஒரு பொய்யும் சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம ஓப்பனா மனோஜ் கூட சந்தோஷமா வாழ்வேங்கிறத எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பொய்யும் வரக்கூடாது, எங்களுக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் மறைச்சு வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் பாட்டியுமே ரொம்பவே அக்யூரேட்டா இந்த பக்கம் வந்து ரோகிணி கிட்ட சத்தியம் வாங்க பாக்குறாங்க. ஆனா ரோகிணிக்கு சத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறப்பவே அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க இதை விட ஒரு பெரிய விஷயத்த அவங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்காங்க, வேற யாரையும் கிடையாது, கிறிஷோட விஷயம் தான். இந்த விஷயத்தை பத்தி இவங்க கிட்ட இப்ப சொன்னா என்ன நடக்கும், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு இவங்க மனநிலை இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியாம ரொம்பவுமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க பாட்டியுமே, இங்க பாரு ரோகிணி, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடு, உன் மனசுல பொய் இருந்தாலும் இப்ப நீ சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு, இங்க பாரு ரோகிணி, நாங்க இதுக்கு மேல உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், எங்க கிட்ட எந்த விஷயம் மறைக்க கூடாது, மறைக்கிறதுக்கு அப்படி ஏதாவது விஷயம் இருந்திருந்தா இப்பவே நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ஆனா ரோகிணியும் ரொம்ப பதட்டத்தோட கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ரோகிணி அவங்கள பத்தியான விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் இங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா, இல்ல அந்த விஷயங்களை சொல்லாமலே ரோகிணி மறைச்சிட்டு இங்க மறுபடியும் சத்தியம் பண்ணிடுவாங்களா, அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.